சார் எல்லா நேரங்களிலுமே ஒரு பாப்புலர் ஃபேஸ் சார், ஒரு பாப்புலர் ஃபேஸ் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்கும்போது இந்த வேலைகட்ட ஊடகங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி பேசுவதுதான் வேலை சார். எதை ஜனங்கள் அதிகம் பார்க்கிறார்களோ, நான் என்னையும் உள்ளடக்கித்தான் சொல்றேன் சார், எதை அதிகம் ஜனங்கள் பார்க்கிறார்களோ அதை வந்து பேசுறது அப்படிங்கிறது இந்த மாப் மென்டாலிட்டிக்குள்ளார இன்னைக்கு எல்லாரும் சிக்கி கொண்டிருப்பதை போல இந்தியாவினுடைய ஊடகங்களும் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களும் நான் உட்பட சிக்கி கொண்டுதான் இருக்கிறோம். அதனாலதான் இதை பேசணும் இன்னைக்கு தலைப்பாக எடுத்துக்கொண்டு. இந்த 85% வாக்கு வந்ததற்கு இதுவரை தமிழ்நாடு அரசியல்லையே வந்து இந்த 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று. இது விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட் சார். இது தேர்தல் திருவிழா என்னும் ஜனநாயக திருவிழா என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் சுகப்பட்டதே நேற்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கீழே வந்து அப்படியே நன்றி சொல்லிட்டு போயிருக்காரு. அவருடைய விருப்பம். ஆமா, நன்றி சொல்லியிருக்காரு சார். டெமோக்ரஸி வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினதே நீங்க ஓட்டு போட்டே ஆகணும், ஓட்டு வந்து உங்களுடைய உரிமை அப்படிங்கிறத ஜனங்களுடைய மனசுக்குள்ள போய் அப்படி வச்சுட்டு வந்து அவங்கள ஓட்டு போட வச்சது, அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு அதீதமான நம்பிக்கையில் சொல்லலாம். இப்போ லோகேஷ் சொன்னதை போல நமக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அவருடைய ஆழமான நம்பிக்கையின் பேரில் கூட சொல்லலாம். ஆனா இது இதுவரை நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்ற ஒன்று இருக்குல்ல சார், அதோடு உடன்படுகிறதா திமுக? முதல்ல நம்முடைய நண்பர் ஒருத்தர் இங்க பேசும்போது சொன்னாரு, திராவிடம் என்ற அந்த வார்த்தையை பற்றி சொன்னார். அவருக்காக சொல்றேன், திராவிடம் என்பது மரபினம். தமிழ் வந்து நமக்கு இனம், மொழி அளித்தது, உயிர் மெய். திராவிடமும் தமிழும் உயிர் மெய்யானது. மொழி வந்து நமக்கு அடையாளம், அறிமுகம், அதுதான் நம்முடைய உயிராக. ஆனா திராவிடம் என்பது எல்லா இடத்திலும் பார்த்தா மரபினம். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்திருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தயவு செய்து திராவிடம் என்பதை உரைத்து தவறாக பேசுவது என்பதை பல பேர் பேசி அப்புறம் தன்னை மாற்றிக் கொண்டார்கள். அதை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த தேர்தலில் ஆமா, அதுல தனி விவாதம் சார், தனியாக ஒரு நாள் வைங்க. திராவிடத்தை பற்றி நம்ம பேசுவோம். பாவம் அவருக்கு தெரியல, பரிதாபமா இருக்கு எனக்கு அவரை பார்த்தா. முடிச்சதுக்கு அப்புறம் பாவமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய உயர்வு, நம்முடைய நிலைப்பாடு எல்லாவற்றையும் திராவிட சமூக நீதி சமத்துவத்தை மறந்துட்டு சும்மா எதையோ பேசிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த தேர்தலை குறித்து ஓட்டுப்பதிவு அதிகமா இருக்கு. நீங்க நம்முடைய நண்பர் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் செய்திருக்கிறாங்க, அவர் வரவேற்றாருன்னு அதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. அதே நேரத்தில் இன்னும் நீங்க நினைக்கணும், தேர்தல் நீங்க வாக்குப்பதிவுக்கு முதல் நாளே எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் மிக தெளிவாக, தமிழ்நாட்டு மக்கள் தவறாமல் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிடுங்கள், உங்கள் வாக்கு நீங்கள் அளிக்க போவது வாக்கல்ல, தமிழ்நாட்டை காக்க நீங்கள் ஏற்றுகின்ற தூக்கி வைத்திருக்கின்ற கேடயம், ஒவ்வொருவரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது, மாநில உரிமை, சமத்துவம், சமூக நீதி போன்ற உயர்ந்த நிலைகளை பாதுகாக்கும் வகையில் உங்கள் வாக்கு அமையட்டும், தமிழ்நாடு வாக்களிக்கட்டும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாகன்னு தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு முதல் நாள் எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் சொல்றார். நேற்று அதற்கு ஏற்ற போல ஜனநாயகத்தை கடமையை தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் சரிவர ஆற்றி உள்ளனர். நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட தூரம் பயணித்து வந்து வாக்களித்துள்ளார்கள். வரவேற்கிறேன். அவர்களை பணியாற்றுகின்ற ஊருக்கு இரவோடு இரவாக வந்து வாக்களித்து சென்றிருக்கிறார்கள். பொறுப்புணர்வை வரவேற்கிறேன் சார். ஒரு வாக்குதானே என்று எண்ணாமல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்ற நினைப்பே மக்களின் உந்துதலுக்கு காரணமாக இருக்கிறது. நான் பாராட்டுகிறேன். தமிழ்நாடு வாக்களித்து விட்டது. மே 4 தமிழ்நாடு வெல்லும், நாம் ஒன்றாக வெல்வோம் என்று சொல்லுகின்ற போது ஒன்றை நினைவுபடுத்துறேன். இவ்வளவு பேர் எப்படி திடீர்னு வந்தாங்க, வாக்களித்தாங்க, போனாங்க என்றெல்லாம் கேள்வி கேட்கும் போது நாம எப்படி வேணா கற்பனையில் எதையும் சொல்லலாம். ஆனால் ஒன்று,
மகளிரினுடைய வாக்குகள் அதிகம், ஓகே, பெண்கள் வாக்களிப்பு அதிகமா இருக்கிறது என்றால் என்ன பொருள்? பெண்கள் வாக்களிப்பு என்கின்ற பொழுது நன்றாக நினைத்தவர்கள் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் உயர்ந்த நிலையில் இப்ப இருந்து இருக்காங்க. முன்ன அந்த காலம் போலலாம் கிடையாது. அதுக்காக சொல்ல வர, மகளிர் இப்ப IAS IPS கல்வியில் கூட தமிழ்நாடு முதன்மை நிலை பெற்றிருப்பதும், சுகாதாரத்துறையிலும் மற்ற துறையில் இந்தியாவிலேயே கல்வி நிலையில் தமிழ்நாடு முதன்மை பெற்றிருப்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சாதாரணமா இடம் போட்டக்கூடாது, அப்படியே கற்பனை பண்ணுவாங்க, மாத்திக்குவாங்கன்னு. இன்னொன்னையும் சொல்றேன் சார், நல்லா பாத்துக்குங்க. இந்த 8,000 rupees கூப்பன் கொடுப்பதில் இருந்து, மகளிருக்கான உரிமை தொகைகள் அளிப்பதிலிருந்து, கல்விக்காக அளிக்கின்ற நிலைகளிலும், காலை உணவு திட்டத்தை அளித்ததிலும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் எல்லா வகையிலும் நான் முதல்வன் திட்டம் மற்றும் வேலை வாய்ப்புகள், புதுமை பெண் திட்டம் எல்லாத்தையும் முதல்வர் செஞ்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், 75,064 வாக்குச்சாவடியில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இடைவிடாமல் வாக்குப்பதிவு. அந்த வாக்குப்பதிவு செய்கின்ற போது நீங்க முதல்வரை எண்ணி முதல்வரின் திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் விளக்கேற்றி இருக்கிறார். அதனால சொல்றோம், இதுல அரசியல் இல்ல சார், பொதுவாக எல்லாம். இன்னும் கூட கேட்டீங்கன்னா, மாற்று கட்சியை சார்ந்த குடும்பத்து பெண்கள் கூட பேருந்தில் பயணம் செய்கின்ற போதும் தளபதிக்கு நன்றி சொல்லுகிறார்கள். தங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு காலை உணவு உண்ணும் போது தளபதிக்கு. அதனாலதான் சொல்றோம், இந்த வாக்களிப்புக்கு அதிகமானதற்கு காரணமே எங்களுடைய சாதனை திட்டங்கள். அதனாலதான் சொல்றோம், மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட மாடல், அதற்கான அடையாளமாக இந்த வாக்குப்பதிவின் உயர்ந்த நிலைமை. எல்லாம் மறந்துட்டு வெறும் அரசியல் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் அல்ல இது. புரியுது, அதுக்காக சொல்ல வந்தேன் சார். அதை விட்டுட்டு சொல்வதற்காக எதையும் பேசக்கூடாது. திராவிட மரபினத்தை பற்றி தனியாக வாக்குவாதம் பண்ணுவோம், அதுக்கு தனியாக 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் பேச தயாராக இருக்கிறேன். வணக்கம் இள புகழேந்தி சார். இள புகழேந்தி சார், சென்ற எலெக்ஷன்ல பதிவான வாக்குகள் எவ்வளவு அப்படின்னா சார், 4,58 லட்சம் வாக்குகள் பதிவானது சார் 2021 தேர்தல்ல சார். 21. இந்த தேர்தல்ல பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் லோகேஷ் சொல்வதை போல நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைனலா டிக்ளேர் பண்ணி இருக்கக்கூடிய 85.1% நம்ம வச்சோம்னா கூட கிட்டத்தட்ட 4,85,00,000 அல்லது ஒரு 90 லட்சம் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம புதிய வாக்காளர்கள், 18 இருந்து 19 வயது இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 16 லட்சம் சார். புதியதாக இணைந்தவர்கள் நாம் அதை 16 லட்சத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதம் ஒரு 14 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். இது சார் சொல்வதை போல, லோகேஷ் சொல்வதை போல சுதந்திர வரலாற்றிலேயே இப்பதான் முதல் முறையாக நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா? இப்படி ரொம்ப விரும்பி வாக்களிப்பதற்கு விஜய் ஒரு காரணமாக இருக்கிறாருன்ட்டு, அப்படியா சார்? அதாவது நாம கற்பனையில எதை வேணாலும் பேசலாம், யூகத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். அவருடைய விருப்பம், அது அவருடைய ஆசை. அதனால அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டிலே வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அந்த வாக்களித்தவர்களுடைய நிலையும் அதற்கான முடிவை எப்ப பார்க்கணும், ரிசல்ட் வந்த உடனேதான். இவர் சொன்னது அத்தனையுமே நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இளைஞர்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லும் போது, இளைஞர்களின் எதிர்காலம் கல்வியாக இருந்தாலும் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் எல்லா வகையிலும் அவர்களுக்கு மேம்பாடுடைய வாழ்க்கையை தந்தது எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர், எங்கள் தலைவர். அதனால எல்லோருமே அவருடைய விருப்பப்படி அவருடைய எண்ணப்படி வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதே தவிர, நடிகர் அவர்கள் இப்பதான் வந்திருக்காங்க பொது வாழ்க்கை. ஏன்னா சார் சொன்னாரு, நல்லா தெரிஞ்சுங்க சார், எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் படிப்படியாக முன்னேறியவர். 89 எம்எல்ஏவாகவும், அதற்கு பிறகு அவர் மேயராகவும், அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும், அதற்கு பிறகு துணை முதல்வராகவும், அதற்கு பிறகு முதல்வராகவும் இத்தனை படிகளை பார்த்த அனுபவம் பெற்றவர். சும்மா இன்னைக்கு நாளைக்கு முதலமைச்சர், அது இன்னும் கூட கேளுங்க,
ஒரு சட்டம்னா என்ன, அரசியலமைப்பு சட்டத்துல நம்முடைய அதிகாரம் என்ன, நாம என்ன செய்ய முடியும், ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்த முடியும் என்பதெல்லாம் அதனால வாக்குறுதியில சட்ட முன்முனைவு எல்லாம் கொடுத்திருக்கேன். எதற்காக இதை சொல்றேன், எதற்காக நீங்க சிரமப்படுறீங்க பாத்தீங்களா அடுத்தவங்களோட புரிதலை? உங்களுக்கு மட்டும் தான் புரிதல் இருக்கு, திமுக காரங்களுக்கு மட்டும் தான் புரிதல் இருக்கும், மத்தவங்களுக்கு எல்லாம் புரிதலே இருக்காது அப்படின்றத நீங்க ஒரு பார்வை முன்வைக்கிறீங்க இல்லையா? யார் சொல்றது என்னன்னா, அத வந்து இந்த தேர்தல் அரசியலுக்குன்னு வந்த பிறகு இந்த 2.5 வருஷத்துல எந்த இடத்துலயுமே அவர் அதை நிரூபிக்கலங்கிறதுக்காக சொல்றாரு போல தெரியுதுன்னு. சரி சார் சொல்லுங்க ப்ளீஸ். நான் நிஜாமுதீன் சார்ட்ட போனோம். இல்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னுடைய கருத்து சொன்னேன் சார். இன்றைய தேர்தல்ல இப்ப வாக்குப்பதிவு வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கை 100 பேர் 50 பேர். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், உங்களோட வீடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு, நான் திரும்ப கனெக்ட் பண்ண சொல்றேன். சார் கொஞ்சம் திரும்ப கனெக்ட் பண்ணுங்க. புகழேந்தி சார் ப்ளீஸ் நீங்க பேசி முடிச்சிருங்க, நான் நிகழ்ச்சிக்கு முடிச்சிருவேன். அப்படியா? ஆமா சார், கட் ஆனது, அதனாலதான் திரும்ப ரீகனெக்ட் பண்ண சொன்னேன் உங்களை. ஆமா சார். இப்போ இந்த தலைப்பின் கீழே நடைபெற்று இருக்கிற இந்த நிகழ்வுல நான் ஒண்ணு பதிவு செய்ய விரும்புறேன். சரி, நம்முடைய தமிழ்நாட்டுல இப்ப நடைபெற்றிருக்கிற சட்டப்பேரவை ஒண்ணும் மக்கள் வந்து ஒண்ணும் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதிமுகவினுடைய நிலைய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே என்ன பேசுறாங்கன்றது நண்பருக்கு தெரியும். ஏன்னா எங்களுடைய அன்பு சகோதரர் OPS அவர்கள் இன்னைக்கு கூட அறிக்கை கொடுத்திருக்காங்க இவங்களுடைய கதையை. நாம் எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, மிக தெளிவாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நல்ல ஆட்சி, இந்த ஆட்சியின் மூலமாக எல்லா தரப்பு மக்களும் நன்மை பெறும் மறுக்க முடியாது. அதனால்தான் முதலமைச்சர் வந்து தெளிவாக சொன்னாரு, ஜனநாயக கடமையை செய்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம், நன்றி. எல்லா வகையிலும் மீண்டும் பணியாற்றுகிறோம், அந்த பணியாற்றுவதற்கு உங்களுடைய திராவிட மாடல் அரசு தொடரும். அதற்கான நிலைதான் இப்ப இந்த வாக்கு. நீங்க வேணா பாருங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரிசல்ட் வந்த உடனே சத்தியம் டிவில நாம மீண்டும் ஒரு டிபேட்டுக்கு வருவோம். மிக பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா இது 2 கட்சிகளுக்கு இடையே இருக்கிற தேர்தல் அல்ல, 2 கருத்தியல்களுக்கு இடையே இருக்கிற தேர்தல். அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும், டெல்லினா டெல்லி சார் எனக்கு புரியுது சார். சார் எனக்கு புரியுது சார். சார் நீங்க ஒரு பெரிய கருத்தியல் யுத்தம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்கு உள்ளதான் சார் வந்து இது கருத்தியல் யுத்தம்னு இவங்க பொய் சொல்றாங்க. நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, இவங்க எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபி கூட சேர்ந்துருவாங்கன்ட்டு பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காதா மக்கள் மத்தியில? சார் பிஜேபி என்கின்ற மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய ஒரு பாசிசத்தை திராவிட இயக்கம் எதிர்த்தே தீரும்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கூட இருங்க இல்ல சார், இப்ப பார்லிமெண்ட், இப்ப நாடாளுமன்றத்துல தொகுதி மறுவரையறை என்ற பெயர்ல தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தீங்கு உருவாக்கும் பொழுது யார் எதிர்த்து நின்றது? இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் தலைமை தாங்கியது எங்களுடைய தலைவர். மிக தெளிவாக சொன்னார். அப்ப கூட அதிமுக பேசாம அமைதியாக இருக்கு. தமிழ்நாட்டையே நாசமாக்கக்கூடிய அளவிற்கு மறுவரையறையிட திட்டம் போட்டார்கள். அந்த திட்டத்தையும் உடைத்து தூளாக்கி வெற்றி பெற்றது எங்களுடைய தலைவர், மறந்துடக்கூடாது. எதுக்காக இதை சொல்றோம்னா, பிஜேபி வந்து திமுக கூட சேர்த்து பார்ப்பது என்பதே தவறான ஒன்றாகும். அதுக்காக நன்றி. பழையது எதையாவது சொன்னாங்கன்னா கண்டிஷனை போட்டு கையெழுத்து போடியா, கையெழுத்த போட்டுதான் நம்முடைய கூட்டணின்னு சொல்லி அன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய திட்டங்களை அண்ணன் நல்லது. நன்றி. சொல்ல வரோம். நன்றி சார், நன்றி.